Hey there, எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சந்தீப். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேன் நான் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் கெட் இன் டு த ஐடி இண்டஸ்ட்ரி? அது ஆர்ட்ஸாக இருக்கலாம், பிஎஸ்சி கோர்ஸாக இருக்கலாம், இல்லை பிஃபார்ம் கோர்ஸாக இருக்கலாம். நம்ம வீடியோஸோட கமெண்ட்ஸ்ல வந்து நிறைய பேர் இதை பற்றி கேட்டிருந்தாங்க. நான் ஆர்ட்ஸ் படிச்சுட்டு இருக்கேன், நான் ஐடிக்குள்ளே வர முடியுமா? நான் வந்து பிஃபார்ம் படிச்சுட்டு இருக்கேன், ஐடிக்குள்ளே வர முடியுமா அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. த ஷார்ட் ஆன்சர் இஸ் எஸ், பட் தேர் இஸ் அ லாட் யூ நீட் டு நோ. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் ஸ்கில்ஸ், மைண்ட் செட், ஸ்ட்ராட்டஜிஸ் இதை பற்றி தான் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ இருக்க மேக்ஸிமம் ஐடி கம்பெனிஸ் வந்து நாட் ஜஸ்ட் பிடெக் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரிக்கிறது இல்லை. எந்த டிகிரி முடிச்சிருந்தாலுமே வந்து ஸ்கில்ஸ் இருக்கான்னு மட்டும் தான் பார்க்குறாங்க. Why? Because IT now needs people in UI UX design, business analysis, product management, data analysis, technical writing, digital marketing, QA testing, and guess what? Most of these don't require an engineering degree, just skills. So if you are from BCA, BA or BPharm, whatever the background it is, கண்டிப்பா நீங்க IT industry குள்ள வரலாம். But you need to be clear about 3 things. So first, you need to learn industry relevant skills. Then you must show you can apply them in real world scenarios. You should learn how to showcase those skills to recruiters. Your degree may not be in tech, but your efforts can be. இந்த வீடியோவில் அடுத்த செக்ஷன் என்ன அப்படின்னா, டாப் ஐடி ரோல்ஸ் யூ கேன் டார்கெட். த ஃபர்ஸ்ட் வந்து QA டெஸ்டிங், QA ஆர் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கில்ஸ் வந்து இல்லை மேனுவல் டெஸ்டிங் பற்றி தெரிஞ்சிருக்கணும். செலேனியம், ஜீரா, ஸோ இந்த மாதிரி டீட்டெயில் ஓரியன்டட் லாஜிக்கல் திங்கர்ஸ்க்குலாம் வந்து இது ஓரளவுக்கு வந்து செட் ஆகும். அடுத்தது வந்து வெப் டெவலப்மெண்ட், ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் இதெல்லாம் வந்து HTML, CSS, Node.js இந்த மாதிரிலாம் விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிச்சு இல்லை இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வெப் டெவலப்மெண்ட் பக்கம் ட்ரை பண்ணலாம். அண்ட் மூணாவது வந்து டேட்டா அனலிஸ்ட். இதுக்கு வந்து எக்ஸல், SQL, பைத்தான், பவர் BI, டேபிள்யூ இந்த மாதிரி டூல்ஸ்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் டேட்டா அனலிஸ்ட் போகிறதுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா UI UX டிசைனர் போகலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயினாக ஃபிக்மா, அடோபி XD இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தெரிஞ்சிருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு SEO, கூகுள் ஆட்ஸ், அனலிட்டிக்ஸ், கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜி, ஸோ இதை பற்றிலாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ரைட்டர். டெக்னிக்கல் ரைட்டர் பற்றி ஆல்ரெடி நம்ம சேனலில் பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன் பழைய வீடியோஸில். ஸோ இதுவுமே ஒரு நல்ல ரோல். அதாவது வந்து உங்களுக்கு இன்ஜினியரிங் டிகிரி இந்த ரோல் எல்லாத்துக்குமே வந்து தேவைப்படாது. ஸோ இன்ஜினியரிங் டிகிரி இல்லாமலே இந்த எல்லா ரோல்ஸுமே நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். கரெக்டான ஸ்கில் செட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ இந்த ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணுறதுக்கு நம்ம கையில் இருக்க ஒரே ஆப்ஷன் ஆன்லைன் கோர்சஸ் தான். கோர்ஸரா, யுடமி, ஈவன் யூடியூப்ல கூட ஃப்ரீயா நிறைய கோர்ஸ் வந்து நீங்க லேர்ன் பண்ணலாம். ஆன்லைன் கோர்ஸ் மட்டும் இல்லாம நிறைய சர்டிபிகேஷன்ஸும் வந்து நீங்க பண்ணலாம். பட் சர்டிபிகேஷன் இஸ் நாட் மேண்டேட்டரி. பட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆன்லைன் கோர்ஸ், சர்டிபிகேஷன்ஸ், அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பில்ட் பண்றது. உங்களால அட்லீஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட், ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பில்ட் பண்ண முடியலனாலும் சின்னதாக ஒரு ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் வந்து செஞ்சு வச்சுக்கலாம். அதை வந்து ஷோகேஸ் பண்ணுறதுக்காக, லைக் உங்களுக்கு இந்த ஸ்கில் தெரியும், அதை வந்து ரீசெண்டாக நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னு சொல்லிட்டு காட்டுறதுக்காக நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம். ஈவன் நீங்கள் ஒரு டேட்டா அனலிஸ்ட் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கிரியேட்டிவான ஒரு டேஷ்போர்ட் கூட கிரியேட் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம் ஷோகேஸ் பண்ணுறதுக்கு. நீங்கள் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ், இந்த டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணுறது, ஸோ இதெல்லாம் வந்து லிங்க்டின்ல வந்து நீங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம். லைக் லிங்க்டின்ல வந்து இதெல்லாம் நீங்கள் முடிச்சிங்க அப்படின்றத வந்து போஸ்ட் பண்ணி வைக்கலாம். பிகாஸ் லிங்க்டின் தான் வந்து இப்போதைக்கு நம்மகிட்ட இருக்க ஒரு நல்ல டூல். நீங்கள் ப்ரொஃபஷனல்ஸ் கூடலாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து லிங்க்டின் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் என்ன ப்ராஜெக்ட் பண்ணாலுமே வந்து அது லிங்க்டின்ல வந்து அப்டேட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, லிங்க்டின்ல வந்து உங்களுக்கு நிறைய கனெக்ஷன்ஸ் கிடைக்கும். ஈவன் ரெஃபரல் கூட கிடைக்கலாம். நீங்கள் ஒரு கம்பெனியில் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க, ஒரு பெரிய கம்பெனி அது, அந்த கம்பெனியில் வந்து யாராவது ரெஃபரல் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா எல்லாருமே ரிப்ளை பண்ண மாட்டாங்க. அஃப்கோர்ஸ் சில பேர் ரிப்ளை பண்ணுவாங்க. அதுலேருந்து உங்களுக்கு ரெஃபரல் கிடைக்கிறதுக்கு கூட நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இந்த கண்டென்ட் எடுக்கிறதுக்கு நான் நெட்டில் பார்த்துட்டு இருந்தேன் ஆக்சுவலாக. ஸோ அப்போ வந்து ஆக்சுவலாக நிறைய பேர் போட்டிருந்தாங்க. ஈவன் நான் வந்து ஒரு கேஸ் பார்த்தேன். அவங்க வந்து ஆக்சுவலாக BA இங்கிலீஷ் கிராஜுவேட். அவங்க இப்போ வந்து டெக்னிக்கல் ரைட்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு கம்பெனியில். ஸோ நம்ம ரியல் லைஃப்லேயே வந்து நிறைய பேரை பார்க்க முடியுது. நான் இன்ஜினியரிங்லேருந்து வந்து IT இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகிறது. The path is not linear, but it's possible and proven. Okay, let's say உங்களுக்கு வந்து ஸ்கில்ஸ் எல்லாமே நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்க, சர்டிஃபிகேஷன்ஸ் வச்சிருக்கீங்க, ப்ராஜெக்ட்லாம் பில்ட் பண்ணிட்டீங்க. எப்படி ஜாபுக்கு அப்ளை பண்ணுறது, எப்படி ட்ரை பண்ணுறது? தயவு செஞ்சு ஒரு நல்ல ரெஸ்யூம் கிரியேட் பண்ணுங்க. அதில் வந்து உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ஸ்கில்ஸை வந்து ஹைலைட் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. புல்லட் பாயிண்ட் சூஸ் பண்ணுங்க. அப்புறம் நீங்க பண்ண ப்ராஜெக்ட்ஸோட இம்பாக்ட்ஸ் என்னன்னு காட்டுங்க. நீங்க லேர்ன் பண்ணதுலேருந்து என்ன இம்பாக்ட் அப்படின்றத வந்து காட்டுங்க. லிங்க்டின் லிங்க், கிட்டப் லிங்க் இதெல்லாம் வந்து மறக்காம அதுல வந்து கொடுங்க. இப்போ இந்த மாதிரி வரவங்கலாம் வந்து பண்ற இன்னொரு மிஸ்டேக் என்ன அப்படின்னா, டைரக்டா மிட் லெவல் ரோலுக்கு போய் அப்ளை பண்றாங்க. எனக்கு வந்து ஏஜ் ஆல்ரெடி ஆயிடுச்சு, அதனால நான் மிட் லெவல் ரோல் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டா மிட் லெவல் ரோலுக்கு போய் அப்ளை பண்றாங்க. ஸோ அந்த ரோலுக்கு வந்து உங்க ரெஸ்யூம் ஷார்ட் லிஸ்டே ஆகாது. ஸோ தயவு செய்து அப்ளை பண்ணும்போது ஸ்மார்ட்டா அப்ளை பண்ணுங்க. எப்பவுமே இப்போ நான் இன்ஜினியரிங்லேருந்து நீங்கள் IT ஃபீல்டுக்குள்ள வரீங்க அப்படின்னா என்ட்ரி லெவல் ரோல்ஸ் பார்த்து அப்ளை பண்ணுங்க. எஸ்பெஷலி சொல்லணும் அப்படின்னா லுக் ஃபார் நான் டெக் கம்பெனிஸ் ஹைரிங் ஃபார் IT ரோல்ஸ். ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸில் உங்களுக்கு வந்து போட்டி கம்மியாக இருக்கும். ஈஸியாக உங்களால் உள்ளே போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் நெவர் ஹெசிடேட் டு டேக் இன்டர்ன்ஷிப்ஸ். உங்களுக்கு வந்து ஃபுல் டைம் ஜாப் கிடைக்கல, இன்டர்ன்ஷிப் தான் ஃபர்ஸ்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னா
ப்ளீஸ் கோ ஃபார் இட். இன்டர்ன்ஷிப்பை விட்டுட்டு ஃபுல் டைம் தான் போவேன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்க வேணாம். ஃபர்ஸ்ட் இன்டர்ன்ஷிப் போங்க, அட்டன் பண்ணுங்க. ஈவன் அது அன்பெய்டாக இருந்தால் கூட பரவாயில்ல, நீங்கள் போய் அதை அட்டன் பண்ணுங்க. உங்களுக்கு சில ஸ்கில்ஸ் அதில் லேர்ன் பண்ணிப்பீங்க, அதில் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ஃபுல் டைம் ஜாப் நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம். ஸோ த ட்ரூத் இஸ் யுவர் டிகிரி டஸ் நாட் டிஃபைன் யுவர் டெஸ்டினி. வாட் டிஃபைன்ஸ் யூ இஸ் வாட் யூ லேர்ன், ஹவ் யூ க்ரோ, ஹவு கன்சிஸ்டன்ட் யூ ஆர். ஸோ வெதர் யூ ஆர் இன் ஆர்ட்ஸ், பிஎஸ்சி, பிஃபார்ம், அதெல்லாம் வந்து இங்கே கணக்கே கிடையாது. இங்கே வந்து ஸ்கில்ஸ் அண்ட் கன்சிஸ்டன்சி இதுதான் வந்து மேட்டர்ஸ். ஐடி இண்டஸ்ட்ரி வந்து முன்ன மாதிரி இல்லைங்க. இப்போ வந்து வைட் ஓப்பனாக தான் இருக்குது. சொல்லப்போனால் எல்லா டிகிரி முடிச்சவங்களுக்குமே டெஃபினட்டாக அதில் உங்களுக்கும் ஒரு சீட் இருக்குது அப்படின்றத மட்டும் நினச்சிட்டு ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அவ்வளோங்க இந்த வீடியோ. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்ப்போம். அது வரைக்கும் பை பை.